ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம 12th காமர்ஸ்ல சாப்டர் 16 கன்சியூமரிசம் இதுல இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் 2 மார்க் என்னன்னு பார்க்கலாம். Who is a consumer? Consumerனா யாரு? A consumer is one who consume goods manufactured and sold by other or created by nature and sold by others. One who avails service such as a bank, transport, insurance, etc. is also called a consumer. Consumerனா யாருன்னா கூட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கல்ல, அதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மேனுஃபேக்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சோல் பண்ணுவாங்க அந்த ப்ராடக்ட்ஸ். அந்த சோல் பண்ணும்போது வாங்குவாங்கல்ல, அவங்கள தான் என்னன்னு சொல்றாங்க, கன்சியூமர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப வந்து நம்ம ஒருத்தர் ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை விற்கிறாங்கன்னா நம்ம போய் வாங்குவோம்ல, அப்ப நம்ம தான் யாரு, நம்ம தான் கன்சியூமர்ஸ். இந்த மாதிரி ப்ராடக்ட்டை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணி சோல் பண்றதை மட்டும் வாங்குறவங்க தான் கன்சியூமர் ஆனா கிடையாது. நம்ம ஃபார் சர்வீஸ் நம்ம வாங்கிக்கிறதும் வந்து கன்சியூமர் தான் அப்படின்னு சொல்றாங்க. சர்வீஸ்னா இந்த மாதிரி சொல்லலாம், பேங்கிங், டிரான்ஸ்போர்ட், இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, கிவ் டு எக்ஸாம்பிள் ஆஃப் அடல்ட்ரேஷன்ஸ். அடல்ட்ரேஷனுக்கு ஏதாவது ஒரு 2 எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அடல்ட்ரேஷன் தான் ஒன்றும் இல்லை, கலப்பணம் பண்ணுவாங்கல்ல, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுல மிக்சிங் ஆஃப் ஸ்டோன் வித் கிரெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிரெயின்ஸ்ல வந்து பருப்பு வகைகள்ல வந்து என்ன சொல்றாங்க, ஸ்டோன் வந்து கல்லை வந்து கலப்படம் பண்றாங்க. அதை கலப்படம் பண்ணா என்ன யூஸ்ன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொஸ்டின் வரும். அந்த மாதிரி கல்லு கலப்படம் பண்ணும்போது வெயிட் என்ன ஆகும், அவங்களுக்கு கல்லு கொஞ்சம் வெயிட் இருக்கிறதுனால கிரெயின் வந்து கம்மியா போடுற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. மிக்சிங் ஆஃப் கோகோனட் ஆயில் வித் பாம் ஆயில். ஓகேவா? கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் கூட என்னதை வந்து சேர்ப்பாங்களாம், பாம் ஆயில் வந்து சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில்லி பவுடர் இஸ் அல்டர்ட் வித் பிரிக் பவுடர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதாவது மிளகாத்தூள்ல என்னதை கலப்படம் பண்றாங்க, செங்கல் தூளை வந்து கலப்படம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் வந்து 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அடல்ட்ரேஷன்ஸ். அடுத்தது பாருங்க, வாட் இஸ் கேவியட் எம்ப்டர்? கேவியட் எம்ப்டர்னா என்ன? Caveat emptor is a Latin term that means let the buyer be aware. Caveat emptor அப்படின்றது ஒரு லாட்டின் வேர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, let the buyer be aware. ஓகேவா? பையர் வந்து நம்ம வாங்குறவங்க என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்ட்டு, அதுதான் வந்து caveat emptorோட மீனிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? The principle of caveat emptor serve as a warning to the buyer that they have no recourse with the seller if the product does not meet the expectations. ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பையர்ஸ் என்ன பண்ணுவோம், ப்ராடக்டை வாங்கும் போது நம்ம கரெக்டா வந்து பார்த்து வாங்கணும். சப்போஸ் நம்ம அந்த ப்ராடக்ட் நம்ம நினைச்ச மாதிரி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, செல்லர்ஸ் கிட்ட எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட போய் நம்ம ஏதாவது கேட்டோம்னா என்ன பண்ணுவாங்க, நான் அவங்களுக்கு ப்ராடக்ட்டை வித்துட்டேன், ஸோ நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது, வாட் இஸ் மீன் பை கேவியட் வெண்டார்? வெண்டார் அப்படின்னா என்னன்னு பாருங்க. வெண்டிட்டார், caveat vendita means let the seller be aware by which goods are covered by an implied warranty of merchantabilities. caveat venditar அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதுவும் வந்து ஒரு லாட்டின் டேர்ம் தான். அது யாருக்குன்னா செல்லர், வாங்குறவங்க என்ன பண்ணணும், விற்கிறவங்க வந்து ஜாக்கிரதையா விற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், கேரண்டிஸ் அந்த மாதிரி வாரண்டிஸ்லாம் நம்ம கொடுப்போம்ல, அதெல்லாம் வந்து அதுல இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அன்லெஸ் அதர்வைஸ் அட்வர்டைஸ்டு or negotiated with a buyer, nearly all consumer products are guaranteed to work if used for the intent purpose. ஓகேவா? இது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வித்துட்டாங்க, வித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியாது, நம்ம கிட்ட அவங்க வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு வந்து அவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேரண்டியா இருப்பாங்க. அது ஒர்க் ஆகலை, சப்போஸ் ப்ராடக்ட்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து யாருக்கு மேலே கொஸ்டின் கேட்பாங்க, செல்லர்ஸ் தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ அப்படி இருக்க பட்சத்துல என்ன பண்ணணும், கேவியட் வெண்டிட்டார்ஸ், செல்லர்ஸும் வந்து பியாவாரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 5th ஒன் பாருங்க, ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு நோட்ஸ் கேட்டிருக்காங்க. The central government enacted a comprehensive law called the Comprehensive Protection Act 1986. இந்த ஆக்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆக்ட் எல்லாம் வந்து கேட்பாங்க. அடுத்து, this
Act come into the force with the effect from 15/4/1987. இந்த ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இது எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 1984 ஏப்ரல் 15 கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஆக்ட்? கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஓகேவா? அதாவது இதை ஸ்டார்ட் பண்ணும். அடுத்து பாரு, இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு எப்போ வந்து அவங்களுக்கு தாட் வந்திருக்குன்னா 1986 தாட் வந்திருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அதை வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 1987 15th ஏப்ரல் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. திஸ் ஆக்ட் வாஸ் ஃபர்தர் அமெண்டட் இன் 1993. ஒரு சில சேஞ்சஸ் வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அகெயின் ரீக்ரியேட் பண்ண மாதிரி ஒரு 1993 வந்து அவங்க அந்த ஆக்டை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. த ஆக்ட் இஸ் ரெஃபர்ட் இன் ஷார்ட் ஆஸ் கோப்ரா. இந்த ஆக்ட் என்னன்னு சொல்லலாம், ஷார்ட்டா கோப்ரா அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? த ஆக்ட் ப்ரொவைட் சேஃப்கார்ட் டு கன்சூமர்ஸ் okay against defective goods, deficient service, unfair trade practice and other form of the exploitations அப்படிங்கிறாங்க. இது ஆக்ட் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சியூமர்ஸோட சேஃப்டிக்காக வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. ப்ராடக்ட் வந்து டிஃபெக்டிவா இருக்கு, ஓகேவா, ப்ராடக்ட்ஸ் வந்து உடஞ்சிருக்கு, இல்ல ஏதாச்சும் யூஸ் ஆகாம இருக்கு, உடஞ்சிருந்தாலோ இல்ல அது வந்து ஒர்க் ஆகாம இருந்தாலோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அங்க கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து கன்சியூமர்ஸோட சேஃப்டிக்காக மட்டுமே கொண்டு வரப்பட்டதுதான் என்னது, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஓகேவா? இதோட வந்து 2 மார்க்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து 3 மார்க்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 மார்க் பாருங்க. வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் லெஜிஸ்லேஷன்ஸ் ரிலேட்டட் டு கன்சூமரிசம் இன் இந்தியா? ஓகேவா? அதாவது கன்சியூமர்ஸ்க்கு இதுவா என்னென்ன மாதிரியான ஆக்ட் இருக்கு, கன்சியூமருக்கு ஃபேவரா என்னென்ன மாதிரியான ஆக்ட் நம்ம இந்தியால இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 இப்படி ஒரு ஆக்ட் இருக்கு. This act was passed to bind the people on the promise made in the contract. ஓகேவா? இந்த ஆக்ட் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவங்க வந்து கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுப்பாங்க, நாங்க கொடுக்குற ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும், உங்களுக்கு நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பீப்புள்ஸ் கிட்ட அவங்க கான்ட்ராக்ட் போடுற மாதிரி. ஓகேவா? செகண்ட் பாருங்க, த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் கிரேடிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஆக்ட் 1937. இதுக்கு அடுத்துதான் என்ன ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் கிரேடிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் என்ஷூர் த சப்ளை ஆஃப் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் அட் ஹையர் குவாலிட்டிஸ். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், ஹையர் குவாலிட்டியான ப்ராடக்ட்டை வந்து நம்ம சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது இதுக்கு அடுத்து கொண்டு வந்ததுதான் வந்து ட்ரேட் மார்க் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க 1999. ஓகேவா? இட் பிரிவென்ட் த யூஸ் ஆஃப் ஃப்ராட்லன்ஸ் மார்க் ஆன் த ப்ராடக்ட். இந்த ஆக்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ப்ராடக்ட்ல வந்து ஃப்ராட்ஸ் எல்லாம் நடக்குது இல்ல, அந்த ஃப்ராட்ஸ் எல்லாம் இருந்து அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக, ப்ரிவென்ஷன்ஸ்க்காக கொண்டு வந்ததுதான் என்னது, ட்ரேட்மார்க் ஆக்ட் 1999 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இந்த 3 ஆக்ட்ஸும் வந்து கன்சியூமர்ஸ்க்கு ஃபேவரா இந்தியால வந்து கொண்டு வந்திருக்காங்க. கன்சியூமர்ஸ் ஒரு ப்ராடக்ட வாங்கும் போது எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க. வாட் இஸ் மீன் பை ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி? ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டினா என்ன? There are certain situations where the shopkeeper put up the board no stock in front of the shop even though there plenty of stock in the store. ஓகேவா? இதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டினா நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். என்ன பண்றாங்கன்னா, அந்த கடையில வந்து நோ ஸ்டாக் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிடுறாங்க ஒரு கடையில. ஓகேவா? ஆனா அந்த கடையில கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு, ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அவங்க கடையில இருக்கு. அப்படி இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்க போர்டு அவங்க ஷாப்புக்கு முன்னாடி நோ ஸ்டாக் அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. ஸ்டாக்கு இல்ல, பொருள் இங்க இல்ல அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. ஏன் இப்படி வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் சச் சிச்சுவேஷன் கன்சியூமர் who desperate to buy such goods have to pay hefty price to buy those goods, thus earning more profit and கான்சியஸ்லி அப்படின்றாங்க. எதுக்காக இப்படி பண்றாங்கன்னா, அதாவது அவங்க என்ன பண்ணும், இப்ப வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லாரோட நீட்ஸும் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்ப நிறைய நீட்ஸ் வந்து நிறைய கன்சியூமர்ஸ்க்கு நீட்ஸ் வரும்போது நம்ம அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு ஹையர் பிரைஸ்ல வந்து நம்ம வித்தோம் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு எதை சொல்லலாம்னா, இப்ப கொரோனா பீரியட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து
ப்ராடக்ட்ஸ் வந்து உள்ள வந்து அவங்க ஷாப்ல வச்சுக்கிட்டே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எதனால அப்படி சொன்னாங்கன்னா, அவங்க என்ன பண்ண கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இடத்துல வந்து யாருமே எந்த வேலைக்கு போகாதனால, ப்ரொடெக்ஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லாததுனால, எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணாததுனால அந்த இதை தான் அவங்க யூஸ் பண்ணி ஆகணும். அப்ப அவங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், அந்த கன்சியூமர்ஸ் அந்த பொருளை வாங்கி தான் ஆகணும். அப்ப அப்படின்ற பட்சத்துல அந்த ஷாப் கீப்பர்ஸ் எவ்வளவு அமௌண்ட் சொல்றாங்களோ அதை வந்து அவங்க வந்து ரெடி டு பே, அதை வந்து நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல இருப்பாங்க. ஓகேவா? அப்ப இதனால என்ன பெனிஃபிட் ஷாப் கீப்பர்ஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹையரா நம்ம சொல்ற ரேட்டுக்கு அவங்க வாங்கிக்கிறதுனால ப்ராஃபிட் அவங்களுக்கு அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இததான் வந்து ஆர்டிபிஷியல் ஸ்கேசிட்டி அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது டிக்கெட் தியேட்டர் டிக்கெட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல்னு போர்டு வச்சுட்டாலுமே எப்படி பிளாங்க்ல டிக்கெட் வந்து அவங்க ஹையர் பிரைஸ்க்கு விற்கிறாங்களோ அதை தான் இதுக்கு வந்து எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதனால அவங்களுக்கு என்ன ஆகும், ப்ராஃபிட் வந்து அதிகமா ஆகும். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க, ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்சூமரிசம்ஸ். கன்சூமரிசம்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ஒரு 4 இருக்கு. ஓகேவா? இந்த 4 எழுதிக்கோங்க. அவேக்கனிங் அண்ட் யூனிட்டிங் கன்சூமர்ஸ், டிஸ்கரேஜிங் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ், ப்ரொடெக்டிங் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ், அவேக்கனிங் த கவர்மெண்ட். ஓகேவா? இது 4 தான் கன்சூமரிசமோட இம்பார்ட்டன்ட். இதோட வந்து 3 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 5 மார்க் பாருங்க. How consumers are exploited. Consumers எப்படி ஏமாந்து போறாங்க. Selling at a higher price. The price charged by the seller for a product service may not be commensurate with the quality, but at the time it more than the fair price. Consumers are forced to buy the short supply of goods at a higher price in the black market. ஓகேவா? செல்லிங் அட் ஹையர் பிரைஸ் எப்படிலாம் வந்து ஏமாறுறாங்க கன்சியூமர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சப்ளை ஆஃப் கூட்ஸ் கம்மியானோடனே என்ன பண்ண முடியும், கன்சியூமர்ஸ்க்கு நீட்ஸ் அதிகமாயிடும். அப்ப நீட்ஸ் அதிகமா இருக்கும் போது கன்சியூமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தனாலும் எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்தனாலும் அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதை தான் வந்து செல்லிங் அட் ஹையர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த அடல்ட்ரேஷன்ஸ். அடல்ட்ரேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, it refers to mixing or substitute undesirable material in food. ஓகேவா? This cause heavy loss to the consumers. This will lead monitor loss and spoil the health. நம்ம ஆல்ரெடி அடல்ட்ரேஷன்ல பார்த்தோம்ல, நம்மளோட அந்த சில்லி பவுடர்ல வந்து பிரிக் பவுடர் மிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மாதிரியான அடல்ட்ரேஷன் பண்ணும்போது ரொம்பவே வந்து கன்சியூமர்ஸ் ஏமாந்து போறாங்க. ஒரு ஹெவியான லாஸ் வந்து அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து அவங்களுக்கு லாஸ் மட்டும் இல்லாம அவங்களோட ஹெல்த்தையும் என்ன பண்ணுதான், ஸ்பாயில் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அடுத்து டூப்ளிகேட் ஆர் ஸ்பியூரியஸ் கூட்ஸ். டூப்ளிகேட் ப்ராடக்ட் ஆஃப் பாப்புலர் ப்ராடக்ட்ஸ் ஆர் இல்லீகலி ப்ரொடியூஸ்ட் அண்ட் சோல்டு. ஓகேவா? டூப்ளிகான ப்ராடக்ட் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இல்லீகலா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க அதை வந்து லீகலா பண்ணாம அதை இல்லீகலா ப்ரொடியூஸ் பண்ணி விற்கிறாங்க. ஓகேவா? லைக் என்ன மாதிரினா ஸ்பேர் பார்ட்ஸ், பிளேட்ஸ், பென்னு, வாட்ச், ரேடியோஸ், மெடிசின்ஸ், ஜுவல்லரி, கிளாத், இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஈவன் இப்ப நம்ம என்ன டூப்ளிகேட்டா பாக்குறாங்க, டூப்ளிகேட்ல இப்ப கரன்சி நோட்ஸ் எல்லாம் கூட வந்துருச்சு. ஓகேவா? இது மாதிரி டூப்ளிகேட்ல இருக்கு. A consumer is not in a position to distinguish duplicate from the original. கன்சியூமர் நம்ம கன்சியூமரான நம்ம போயிட்டு இது டூப்ளிகேட்டா ஒரிஜினலா போயிட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ற அளவு வந்து அந்த பொசிஷன்ல நம்ம இல்லை. நமக்கு தேவை அந்த நம்மளுக்கு அந்த பொருள் வேணும், ஸோ நம்ம வாங்கிட்டு வந்துருவோம். அப்போ இந்த டூப்ளிகேட்டான ப்ராடக்ட்ஸ் மூலியமா என்ன பண்றாங்க, கன்சியூமர்ஸை எக்ஸ்ப்ளாய்டேட் பண்றாங்க அப்படின்னா. அடுத்த ஆர்டிஃபிஷியல் ஸ்கேசிட்டி. இப்ப நம்ம 3 மார்க்ஸ் பார்த்தோம்ல, நோ ஸ்டாக் இருந்தாலுமே அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட ஸ்டாக் இருந்தாலுமே பொருள் இருந்தாலுமே அதை கொடுக்காம எப்ப வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸ் கம்மியாகுதோ அப்ப கன்சியூமர்ஸ்க்கு கண்டிப்பா தேவைப்படுதோ அந்த நேரத்துல ஹையர் பிரைஸ்க்கு அந்த ஸ்டாக்கை வந்து கொடுக்குறாங்க, பொருளை கொடுக்குறாங்க. ஓகேவா? இதுவும் வந்து என்னது, ஒன் கைண்ட் ஆஃப் கன்சியூமர்ஸை எக்ஸ்ப்ளாய்டேட் பண்றது தான். ஓகேவா? அடுத்தது செகண்ட் 5 மார்க் பாருங்க. எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் பிஸ்னஸ் இன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்ஸ். ஓகேவா? கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்ஸோட ரோல்ஸ். ஓகேவா? இது வந்து அவ்வளோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின்.
அடுத்து தேர்ட்ல பாருங்க, வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் கன்சியூமர் அகெயின்ஸ்ட் த மார்க்கெட்டிங் ஆஃப் கூட்ஸ் விச் ஆர் ஹாஸ்டர்ஸ் அண்ட் டேஞ்சரஸ் டு லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கன்சியூமர்ஸ். அதாவது இது ப்ரொடெக்ஷன் வந்து யார் கொடுக்குறாங்க, கன்சியூமர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. அவங்க வந்து எந்த ஒரு டேஞ்சரஸான ஒரு இதுக்கு லைஃப்க்கு போகாம ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படின்னா. Providing correct and complete information about the quality, quantity, purity, price and standard of goods purchased by the consumers. அவங்க என்ன கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கொடுக்குறாங்க. என்னது, அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி என்ன, குவான்டிட்டி என்ன, அதோட பியூரிட்டி என்ன, எல்லாமே வந்து அதுல இருக்கு. Protecting consumer from unfair trade practice of traders, empowering consumer to seek redressal against the exploitations, educating the consumer of the rights and duties. இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்ன பண்றாங்க, இது மூலியமா கன்சியூமர்ஸோட ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கத்து கொடுக்குறாங்க. ஓகேவா. என்ஷூரிங் பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஃபார் கன்சியூமர் பை ப்ரொவைடிங் தெம் வித் குவாலிட்டி ப்ராடக்ட் அட் ஃபேர் ப்ரைஸ். ஓகேவா. அதாவது கன்சியூமர்ஸ்க்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை வந்து அவங்களுக்கு கரெக்டான நியாயமான விலையில குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா. இதுதான் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஓகேவா. இதோட வந்து இந்த இதுல இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுவும் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று தான். ஓகேவா. இதோட இதுல இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எக்ஸ்பிளனேஷன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க்யூ.